ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட் முடிச்சிருக்கோம். நீங்க பார்ட் நம்பர் 3 பார்க்க போறோம். சரிங்களா? இன்னொரு விஷயம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நான் ஸ்கிரீன்ல காமிக்கும் போது பக்கத்துல ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அது சிசெட்ல எந்த இயர்ல கேட்டிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணிருப்பேன். நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? மேபி நான் சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் விட்டு இருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப மொக்கையா இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப இருக்க ட்ரெண்ட்ல தேவைப்படாது அப்படின்றதுக்காக தான் நான் சில கொஸ்டின் இக்னோர் பண்ணிருக்கலாம். அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பிரைமரியா இந்த வீடியோல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். நீங்க ஃபியூச்சர்ல ஏதாச்சும் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாக்குறப்ப சார் இந்த பிஓகே கொஸ்டின் விட்டுட்டாரு, அதெல்லாம் வேண்டாம், அதனாலதான் நான் இங்க விட்டுருக்கேன். இன்னொரு விஷயம், அது ரொம்ப ஈஸியா இருக்கும், குழந்தை பிள்ளை கூட அதை அப்ரோச் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடும். அதனாலதான். புரியுதா? ஓகே, வாங்க இன்னைக்கான கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம் நாம. ஓகே, ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். சரியா? என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஏ கேபிட்டல் பி, ஓகேவா? அந்த கேபிட்டல் ஏ அப்படின்ற இடத்துல இருந்து கேபிட்டல் பி அப்படின்ற இடத்துக்கு வரணுமா? அவர் எப்படி மூவ் பண்ணிருக்கலாம்னா, எய்தர் ரைட், நல்லா பாருங்க, ஆல்வேஸ் மூவிங் ரைட், அப்படி இல்லைன்னா டவுன்வர்ட்ஸ்ல மூவ் பண்ணிருக்கணும். இந்த ரெண்டு லாஜிக்ஸ் தான் அவர் மூவ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. கன்வென்ஷன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சில பேர் நல்லா லெசன் பண்ணிக்கோங்க, நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றேன். இந்த பாயிண்ட் பேர் ஏன்னு வைப்பாங்க, இந்த பாயிண்ட் பேர் பி, இந்த பாயிண்ட் பேர் சி, இந்த பாயிண்ட் டி, இது இ, இது எஃப், இது ஜின்னு வச்சிருப்பாங்க. அப்ப எப்படி கொண்டு போயிருப்பாங்க நல்லா பாருங்க. அந்த ஸ்மால் பாருங்களேன், ஆரம்பிச்சு ஏ பி சி அப்படி அந்த ரூட்ல போவாங்க, இல்ல ஏ டி இ எஃப் இந்த ரூட்ல போயிருப்பாங்க. இதெல்லாம் கன்வென்ஷனலா நீங்க எந்த புத்தகத்துல பார்த்தாலும் இப்படிதான் போட்டு கொடுத்திருப்பானுங்க. இது கன்வென்ஷனல்ல போடுறது. ஓகேவா? இப்ப இது சின்ன டயகிராம், அதனால கன்வென்ஷனல் ஈஸியா போட்டுடலாம். ஒருவேளை ரொம்ப பெரிய டயகிராமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க மாட்டிப்பீங்க. புரியுதா? பெரிய டயகிராம்னா எப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா சொல்றேன் பாருங்க. பெரிய டயகிராம்னா இந்த மாதிரி. இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் குடுத்துட்டு, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா உங்ககிட்ட இப்படி இப்படி குடுக்குறான். இங்க ஏ இருக்காங்க, இங்க பி இருக்காங்க. இதே கண்டிஷன் சொல்றான்னா, அப்ப இங்கெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணிடும். அப்போ கன்வென்ஷன்ல போறத விட எப்படி ஷார்ட்கட்ஸ்ல போறது? அதுதான் இப்ப நான் சொல்லிக் கொடுக்க போறேன். கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி மூவிங் ரைட் ஆர் டவுன்வர்ட்ஸ்னு குடுத்திருக்கணும். அப்ப பாருங்க, ஷார்ட்கட்ஸ்குள்ள நான் போறேன். அப்ப என்ன செய்யணும்னா, நல்லா பாருங்க. இது கேபிட்டல் ஏ, இது கேபிட்டல் பி. இப்ப நான் கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் பிக்கு வரணும். ஹரிசாண்டலா பாருங்க, நான் இப்ப அவுட் சைடு தான் கன்சிடர் பண்றேன். இங்க பாருங்க, இந்த அவுட் சைடு தான் நான் கன்சிடர் பண்றேன். இந்த அவுட் சைடு தான் ஏல இருந்து பிக்கு நான் கன்சிடர் பண்றேன். அப்ப பார்க்கும் பொழுது இந்த அவுட் சைடுல நல்லா பாருங்க, பார்க்கும் பொழுது இந்த அவுட் சைடுல இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது ஒரு ஏ, இது செகண்ட் பாக்ஸ், இது ஒரு ஹரிசாண்டலா 2 ஏ வந்திருக்கு. வெர்டிகலா பாருங்க, இது ஒரு பி, இது ஒரு பி. வெர்டிகலா 2 பாக்ஸ், அதனால 2 பின்னு போட்டிருக்கேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஓவராலா ஏல இருந்து பிக்கு வர்றதுக்கு எத்தனை அவுட் சைடு நான் சொல்றேன், எத்தனை பாக்ஸ் தேவைப்படுது? 4 பாக்ஸ். சோ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை, அதுல ஏதாச்சும் 2 ஐடென்டிக்கலா வந்து பாருங்க, ஹரிசாண்டலா 2 ஏ, அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்டு பி வெர்டிகலா 2 டைம்ஸ் வந்திருக்கு, அப்போ 2 ஃபேக்டோரியல். ஃபர்தரா இயர சிமுலேஷன்ஸ் பண்ணா போதும். 4 ஃபேக்டோரியல்னா 4 இன்டு 3 இன்டு 2 இன்டு 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்டு 1 இன்டு 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்டு 1. இதை சிமுலேஷன்ஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 6ன்னு கிடைச்சிருப்பாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. கொஸ்டின் நம்பர் 2, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. சோ என்ன சொல்லிருக்கானா, ஒரு கியூ இருக்குமா, ஒரு கியூல எக்ஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து 14th பிளேஸ்ல இருக்காரு. ஒய் வந்து பாத்தீங்கன்னா 17th பிளேஸ்ல இருக்காரு. எங்க அந்த எண்ட்ல இருந்து ஒரு ஃப்ரண்ட், இன்னொன்னு எண்ட், அந்த மாதிரி. அப்போ இதுதான். அப்ப பாருங்க, நான் போடுறேன். இது ஃப்ரண்ட், இது எண்ட் சைடு. அப்ப அந்த எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து எத்தனை இடத்துல இருக்காரா? ஃப்ரண்ட்ல இருந்து எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 14th இருக்காரு. ஒய் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ட் சைடுல இருந்து, விச் மீன்ஸ் பேக் சைடு, ஓகேவா? அங்க இருந்து ஒய் எத்தனை இடத்துல இருக்காரு? 17th சைடுல இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில எக்ஸாக்டா சென்டர்ல இசட் இருக்காராம். சென்டர்ல 2 பேருக்கு இடையில இசட் இருக்காராம். அதன் பிறகு என்ன சொல்லிருக்காங்கன்னா, நல்லா பாருங்க, சின்ன சின்ன விஷயம் தான் நீங்க கவனிக்கணும். நல்லா பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் அஹெட் ஆஃப் ஒய், ஓகே, அத ஓகே இருக்கட்டும். அண்ட் தேர் ஆர் 48% இந்த கியூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஓவராலா இந்த கியூல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 48 பேர் இருந்திருக்காங்க டோட்டல். அப்ப இதுல நான் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்டை நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸுக்கு இசட்டுக்கு இடையில எவ்வளவு பேருன்னு கேட்டதுனால நான் எக்ஸ் எண்ட்ல இருந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறேன், எத்தனை இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸ் அட் எண்ட் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலானா, கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க, ஃபார்முலா சொல்றேன் நானு. அப்போ டோட்டல் மைனஸ் எக்ஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட், எக்ஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட், ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க போறனால எக்ஸ் தான் நீங்க எடுக்கணும். அப்புறம் பிளஸ் 1, டோட்டல் என்னங்க இருந்துச்சு?
48. எக்ஸ் ஃப்ரண்ட்ல இருந்து -14 பிளஸ் 1. அப்போ 48ல 14 படிச்சா என்னங்க ஆன்சர்? என்ன கிடைச்சிருக்கும்? 34. 34 கூட 1 ஆட் பண்ணா 35. அப்ப எக்ஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா எண்டில இருந்து ஓகேவா எத்தனாவது இடத்துல இருந்து இருக்காரு? 35ஆயிரத்துல. அப்ப இந்த இடத்துல இருந்துங்க பாருங்க, இங்க இருந்து எக்ஸ் 35வது இடத்துல இருக்காரு. இப்போ ஒய் எண்ட்ல இருந்து எத்தனை இடத்துல இருக்காங்க? 17. அப்போ ஒய் எண்ட்ல இருந்து 17, எக்ஸ் எண்ட்ல இருந்து 35. அப்போ ஒய்க்கும் எக்ஸுக்கு இடையில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு அர்த்தம்? ஏன்னா இப்ப ஒய் 17, அப்ப அடுத்த ஒரு 17 பேர் ஆட் பண்ணீங்கன்னா 30. அப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? கரெக்டா 17 பேர் இருக்காங்க. பாருங்க 17, 17, 34. அது கூட 1 ஆட் பண்ணா 35ல எக்ஸ் இருக்காங்க. அப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில 17 பேர் இருக்காங்க. அப்ப 17 பேர்னா எக்ஸுக்கு ஒய்க்கு இடையில மிடில் யார் இருக்கா? இசட். அப்ப இசட் எப்படி இருக்காங்க? கரெக்டா 9ல இருக்காங்க, சென்டர். ஏன்னா அப்ப இசட் 9 வச்சீங்கன்னா எக்ஸுக்கும் இசட்டுக்கு இடையில 8 பேர் இருக்காங்க. இசட்டுக்கும் ஒய்க்கும் இடையில 8 பேர் இருக்காங்க. இசட் சென்டர். அப்ப பாருங்க 8 8 16 16 1 17. கரெக்டா டேலி ஆயிடுச்சு இல்லையா? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸுக்கு இசட்டுக்கு எத்தனை பேர் இடையில கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 8. ஏங்க எப்படி கொண்டு வந்திருக்குன்னு புரிஞ்சதா? ரொம்ப முக்கியமான, சோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3மா. ஸ்பீட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு தெளிவா தெரியும் பர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பேஸ் வேல்யூ 100 அந்த மாதிரி தான். குமார் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு 48 கிலோமீட்டரா. அதுல அந்த ஃபர்ஸ்ட் 60% டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன போயிருக்காரு, ஒரு டைம்ல கடந்திருக்காரு. அடுத்தது அந்த கடைசி ரிமைனிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 40%. அது ஒரு டைம் ஆயிருக்கு இல்லையா? அந்த 40% கிடைக்கிறதுக்கு அதை விட 10 நிமிஷம் அதிகமா எடுத்திருக்காராம். எங்க அந்த முதல் 60% டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு. இது சில பேரு கன்வென்ஷன்ல போடுவாங்க, சில பேர் ஷார்ட்கட்ஸ்ல போடுவாங்க. ஓகேவா? இங்க நான் லாஜிக்ஸாவே சொல்லி கொடுக்குறேன். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். குமார் இங்க இருந்து இங்க போக போறாரு. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 60% டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அகைன் ரிமைனிங் 40%. அந்த நான் என்ன செய்யறேன்னா அந்த 40% டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸ் மினிட் ஆயிருக்கு. அப்போ 60%க்கு எக்ஸ் பிளஸ் 10 மினிட். கரெக்டா? இப்போ நல்லா பாருங்க, டிஸ்டன்ஸ் பாருங்களேன் எப்படி இருந்துச்சு நமக்கு. 60 டிஸ்டன்ஸ் பர்சன்டேஜ் அகைன் 40% காமன் டைம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 3/2. இப்போ நான் ஃபிராக்ஷன் எழுத போறேன். அப்போ அந்த 60% டிஸ்டன்ஸ் கிடைத்து எவ்வளவு டைம் ஆயிருக்கு? எக்ஸ் பிளஸ் 10. அப்போ எக்ஸ் பிளஸ் 10 அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன வந்திருக்கு? 3 டிவைட் பை 3 ஈக்குவல் டு, சாரி மாத்தி எழுதிட்டேன். அப்படியே ஃபர்ஸ்ட் அந்த என்ன பண்ணலாம்னா நம்ம டிஸ்டன்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். அப்ப எக்ஸ் பிளஸ் 10 அடுத்தது டிஸ்டன்ஸ் அந்த டைம் என்னமா இருந்திருக்கு எனக்கு? எக்ஸ். இப்போ அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் பிளஸ் 10ன்றது என்னது? 3. எக்ஸ்ன்றது 2. இதை ஃபர்தரா கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். பண்ணலாமா? அப்ப பண்ணும் பொழுது பாருங்க 2 into x 2x பிளஸ் ஒரு 20 ஈக்குவல் டு 3x. அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்னமா கிடைச்சிருக்கு? எக்ஸோட வேல்யூ எனக்கு 20ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ 20னா அந்த 40% டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? 40% டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆயிருக்கும். அந்த 60% டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஓவரால் டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு 50 நிமிடங்கள் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ டோட்டல் டைம் என்னன்னா எனக்கு 50 மினிட்ஸ். ஸ்பீட் கொஸ்டின்ல கொடுத்துட்டான் 48. அப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்னங்க ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் என்ன இருக்கு? 48 கிலோமீட்டர் பெர் அவர் இருக்கு. ஆனா டைம் மினிட்ல இருக்கு. அது அவரை கன்வெர்ட் பண்ணா டிவைட் பை 60. அப்ப 50 டிவைட் பை 60. 60 48ல 12 காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணலாம். அப்ப ரிமூவ் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? என்னமா கிடைச்சிருக்கு எனக்கு? டிஸ்டன்ஸ் காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணுங்க 40 கிலோமீட்டர். அப்போ ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமானது. சில பேர் வெவ்வேறு லாஜிக்ஸ்ல போட்டுருக்கலாம், அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. பட் இது லாஜிக்ஸ கன்வென்ஷனலா இப்படிதான் எல்லாரும் கொண்டு போவாங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ கான்செப்ட்ல மிக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, 2 கிளாஸஸ் இருக்கு, எல்லாம் ஈக்குவல் வேல்யூமா. கிளாஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஆஃப் இருக்கு, கிளாஸ் 2ல மில்க் 3/4 இருக்கு. அப்ப இங்க பாருங்க, டயகிராம் பாருங்க. இது கிளாஸ் 1, இது கிளாஸ் 2. கிளாஸ் 1ல மில்க் வாட்டர் இருக்காங்க, கிளாஸ் 2ல மில்க் வாட்டர் இருக்காங்க. கிளாஸ் 1ல மில்க் ஆஃப் இருக்காங்க, கிளாஸ் 2ல மில்க் 3/4 இருக்காங்க. அப்ப ரிமைனிங்லாம் வாட்டர். அப்ப கிளாஸ் 1ல வாட்டர் 1/2 இருக்காங்க, கிளாஸ் 2ல வாட்டர் 1/4 இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு பெரிய கிளாஸ்ல மிக்ஸ் பண்றாங்க.
அப்ப இதுல மில்க் வாட்டர் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவன் தெளிவா கொஸ்டின்ல சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? 2 ஈக்குவல் வால்யூம். அப்ப ஈக்குவல் வால்யூம்னா கிளாஸ் ஒன்னு இருக்க மில்கையும் கிளாஸ்ல உள்ள இருக்கக்கூடிய மில்கையும் டைரக்ட் ஆட் பண்ணலாம். அப்போ 1/2 பிளஸ் 3/4. இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் கான்செப்ட் மேலே கீழே 2ஆல பண்ணிருந்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு 5/4. அப்ப எனக்கு மில்க் வந்து பாத்தீங்கன்னா 5/4. இதே மாதிரி வாட்டரை பண்றீங்க 1/2 பிளஸ் 1/4. ஸோ மேலே கீழே 2ஆல பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3/4. அப்ப வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 3/4. டினாமினேட்டர்ல 4 காமனா இருக்கு. ஸோ 4 ரிமூவ் பண்ணிடலாம். 4 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப 5:3 ரேஷியோல தான் அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மில்க் வாட்டரும் இருக்காங்க ஃபைனல்ல. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 5:3. கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் 2012ல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது மாதிரி இன்இக்வாலிட்டில இருந்து சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? எய்தர் ஏ அண்ட் பி ஆஃப் என்ன சொல்லிருக்காங்க? சேம் ஏஜா ஏவும் பியும் சேமா இருக்கலாம்னா என்ன அர்த்தம்? என்னமா அர்த்தம் அதுக்கு? ஈக்குவல். அப்படின்னா ஏ இஸ் ஓல்டர் தென் பி இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2ல பாருங்க. எய்தர் சி டி சேம் ஏஜ். சி டி சேம் ஏஜ். அப்படி இல்லைன்னா டி இஸ் ஓல்டர் தென் சி. அடுத்தது பி இஸ் ஓல்டர் தென் சி. நான் இங்க 3 விதமா எடுத்து எழுதியிருக்கேன். இப்ப இதை மெர்ஜ் பண்ணி சிங்கிளா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அப்ப பாருங்க, முதல்ல ஏபி எடுத்து எழுதுறேன். ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி. அடுத்து பி சி லிங்க் பண்ணிருக்காங்க. பி கிரேட்டர் than சி. அடுத்து சி டி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு டி. இவ்வளவுதான். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கம்பாரிசன் பண்ண சொல்றாங்க. கம்பாரிசன் பண்ணலாமா? பாருங்க, ஏ இஸ் ஓல்டர் தென் பின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, ஏ இஸ் ஓல்டர் தென் பின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏ பியை விட ஓல்டராவும் இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம். அதனால என்னால கண்டிப்பா ஆப்ஷன் ஏ சொல்ல முடியாது. ஆப்ஷன் பி டி சேமான்னு கேட்டிருக்காங்க. கிடையவே கிடையாது. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க? டி வந்து பாத்தீங்கன்னா சியை விட ஓல்டர்னு கேட்டிருக்காங்க. கிடையாது. ஏன்னா ஈக்குவலும் ஒரு டேர்ம் வந்திருக்கு. பட் டி பாருங்களேன், ஆப்ஷன் டி ஏ இஸ் ஓல்டர் தென் சி கேட்டா டெஃபினெட்லி எஸ்ன்னு சொல்ல முடியும். அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சோ பாருங்க, சோ 5 கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 5 கொஸ்டின்ஸ் தான் வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கும். ஏன்னா லிட்டில் டிராப்ஸ் மேக்ஸ் அண்ட் ஓஷன் சொல்லுவாங்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு 5 அதிகம்லாம் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க அப்பப்போ. ஒன் வீக்கெண்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 நாள் எண்ட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கிடைச்சிருக்கு? ஒரு 35 கொஸ்டின்ஸ் பிவிஓக்கு நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. அந்த வீக்கெண்ட்ல அதை ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் ரிசல்ட் எக்ஸாம் ஹால்ல வரும். நல்லா படிங்க. சரிங்களா? சோ நம்ம மறுபடியும் அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். டேக் கேர். தேங்க்யூ.